ஆனாலும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என் கூட விளையாடுற பல நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்காங்க இந்த பகுதியில். அவங்கள எல்லாரும் கேட்குறேன், என்னப்பா இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது குறைஞ்சிருச்சான்னு. சார், முன்னாடி வந்து பத்திரம் பதிவு எழுதுற இடத்துலயே அப்படி ஓப்பனாக கவுண்டர் மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ உள்ள வச்சு கொடுக்குறோம், அவ்வளோதான் வேறுபாடு. இது எனக்கும் தெரியும். அவங்க வாயால் ஒரு தடவை கேட்டுக்கணுன்றதுக்கு பல ஊர்களில் இருக்கவங்ககிட்ட பேசினா எல்லாரும் தான் சொல்றாங்க, ரியல் எஸ்டேட்ல சார் நீங்க வந்து இப்படி கேட்கலாமா சார், இவ்வளோ அனுபவம் உள்ளவங்க, அப்படிலாம் சாத்தியமா சார், காசு இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா சார் இந்த நாட்டில். இது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஸோ ஊழல் இவர் பண்ணிட்டு இருக்காரா? வாரிசு அரசியல்னு சொன்னாரு. வாரிசு அரசியல்னா தன்னோட குடும்பத்தில் தனக்கு வேண்டியவங்களுக்கு அதே வாய்ப்பை தந்துட்டு இருக்கிறது யாரா கொடுக்கணும்னு. இவரோட விக்கு வைக்கிறவன், மேக்கப் போடுறவன்ல இருந்து இன்னைக்கு அரசு வேலையில் உள்ள வந்து உட்காந்துருக்கானே, சினிமாவில் டேட் பார்க்குற, கால்ஷீட் பார்க்குற மேனேஜர். பொதுவாக இது வந்து ஜோசப் விஜய் அவருடைய மேனேஜர் ஜெகதீஷை பற்றி இப்போ பேசல, அடுத்த கருத்தை நான் சொல்றது. பொதுவாக மிகப்பெரிய உச்சபட்ச நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் மேனேஜராக அவருடைய தனிப்பட்ட பொறுப்பாளராக இருக்கவங்க பலவிதமான தவறான வேலைகளையும் செய்ய வேண்டி வரும். பலர் செய்கிறார்கள், செய்தார்கள். அதை ஆண்களோட பெண்களோட அவர்களை தனியாக ஹோட்டலுக்கு அழைத்து செல்றது, தேதி குறித்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஜோசப் விஜய்க்கு மேலாளராக இருக்க ஜெகதீஷ் அப்படிப்பட்டவரா, அப்படி செய்வாரா எனக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி இடத்துல இருக்க ஒருத்தன் கொண்டு வந்து தனக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இடையில ஒரு அரசு பணியில உட்கார வச்சிருக்காரு. இதுதானே வாரிசு அரசியல்? உனக்கு குடும்பத்துல பையன் இல்லை, பையனை வச்சு உனக்கு பார்க்க வழி இல்லை, குடும்ப பொறுப்பு இல்லை, பாசம் இல்லை, பையனை மகனும் மகளையும் விரட்டி விட்டா, மனைவியும் விரட்டி விட்டாச்சு. குடும்பத்துல ஆள் இல்லாததுனால உன் கூட இருக்கிற டிரைவரோட பையன் எம்எல்ஏ இல்லை இன்னைக்கு சென்னையில விருகம்பாகன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் உன்னோட பினாமி தானே. உன்னோட காசுகளை சொத்துக்களை பல பேர்ல வைக்கிறது தான் பினாமி, போலி பெயர்ல. அவங்களை எப்படி ஏன் எம்எல்ஏ வாக்கணும்? இதுதான வாரிசு அரசியல். இது இந்த 20 விழுக்காடு இளைஞர்களுக்கு விளங்குமா? தன்னுடைய மேக்கப் மேனே மேனேஜரை கொண்டு வந்து அரசு பண்ணியில தன்னோட படத்தை தயாரித்த தயாரிப்பாளரை டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதியா வச்சிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அக்கிரமம், அநியாயம். இதுதான வாரிசு அரசியல். தன்னுடைய சொந்த மகன் கட்சியில ஏன் கொண்டு வராங்கன்னா அதுக்கும் நான் விளக்கம் சொன்னேன். இது நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவேன். நான் என் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு சலுகைகள் தர மாட்டேன். ஆனா நான் வளர்த்து இத்தனை ஆண்டுகளா காத்திருக்கிற திமுகன்ற கட்சி என்கிட்ட இருக்கும் பொழுது, இன்னைக்கு பாருங்க, அதிமுக நினைச்சவெல்லாம் கூட இருக்கான், திடீர்னு விட்டு அடுத்த நாள் காலைல பார்த்தா போய் இவருக்கு மாலை அணிவித்து சால்வை போட்டு தாவேக்கால சேர்ந்துடுறான். இந்த கட்சியில இருக்கவன் அங்க போறான். பட் என்னோட கட்சி இத்தனை ஆண்டுகள் காத்து இதை அழிச்சு அதிமுக மாதிரி கரைஞ்சு போறதுக்கு அந்த கட்சியை நான் வளர்த்தேன். அப்ப நான் என்ன நினைப்பேன், ஸ்டாலின் இடத்துல ஒரு தந்தையா இருந்தா, நான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கவன் யாரா இருப்பான் என் பிள்ளைய விட? அவன் இருந்து இந்த கட்சியை தலைமையில பார்த்துக்கட்டும். மற்றவங்க எல்லாரும் எப்பவும் போல அந்தந்த இடத்துல வச்சு அவர்களுக்கு கட்சி பொறுப்போ ஆட்சியில எல்லாத்தையும் கொடுக்கணும்னு. அதை போய் வாரிசு அரசியல்னு கொச்சப்படுத்தி இவர் பண்ணாரு. அதை விட மோசமான வாரிசு அரசியல் இவர் பண்ணிட்டு இருக்காருங்கிற. தனக்கு வேண்டிய அத்தனை பேருக்கும் அரசாங்கத்துல இடம் கொடுத்தாச்சு. அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இந்த நிர்வாக பணிக்கும் என்ன தொடர்பு? இவர் இந்த ஜெகதீஷ்கெல்லாம் என்னத்தை தெரியும் அரசாங்கத்துல? யாரை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுன்னு ஒரு தராதர வேணாம். ஸோ ஊழல்லையும் இவர் சொன்னது அதை விட பெரிய ஊழல் பண்ணிட்டு இருக்காரா? வாரிசு அரசியல் அவர்கள் செய்ததை விட அக்கிரமமா பண்ணிட்டு இருக்காரா? போதையும் பாலியல் குற்றங்களுக்கு நான் வாயை திறந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ என்னென்னலாம் நடந்ததோ போதை தொடர்ந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் வித்துட்டு இருக்கிறாங்க. நான் வசிக்கிற இதே பாலவாக்கம் பகுதியில் இதே தெருவில் இப்பவும் போதை மாத்திரைகளை வாரம் முழுக்க மக்கள் வித்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். முன்னாடி குறைவா வித்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வந்தோடனே அவர்களுக்கு இன்னமும் துளிர் விட்டு தைரியம் வந்துருச்சு. கேட்க ஆள் இல்லை, எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் இல்லைன்றதை பார்க்குறாங்க. நம்மளை விட அவங்களுக்கு தானே தெரியும் காவல்துறை எங்க நிற்பான், யார் வரான், எவ்வளவு கெடுபிடியா இருக்கான்னு. இவனோட நடமாட்டத்து மூலமா நான் என்ன விளங்கிக்கிறேன்னா, காவல்துறையோட வலிமையற்ற தன்மையை நான் விளங்கிக்கிறேன். அவன் மூலமா அவன் உன்னத வெளிப்படையா செயல்படுறான். இதே பாலவாக்கம் மெயின் ரோட்ல வச்சு வித்துட்டு இருக்கிறான். பலருக்கு தெரியும் நான் யாரை பத்தி எல்லாம் இந்த பகுதியில் பேசிட்டு இருக்கேன்னு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, இங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, வட இந்திய தொழிலாளர்கள். அப்போ எனக்கு என்ன விளங்குது, முந்தைய ஆட்சியில் ஓரளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியும், இப்போ கூடி இருக்கு. பாலியல் குற்றங்களுக்கு புள்ளி விவரங்களை சமூக வலைதளத்தில் போட்டால் தன்னால் வந்துடுது. முன்னாடி 4, 2, 3 நடந்துட்டு இருந்த இடத்துல இப்போ 10, 20 நடந்துட்டு இருக்கு. எல்லா விதத்திலும் ஜோசப் விஜய் ஃபெயிலியரா? இதை எப்போ உணர போறாங்க அவருடைய ரசிகர்கள்? திரைப்படம் என்பது வேறு, என்னுடைய நாயகன் என்பவன் வேறு, அரசியல் என்பது வேறு, அங்க தலைவர்கள் என்பது வேறு. அவன் அங்க இருக்கணும், இவன் இங்க இருக்கணும். இவனை தூக்கி அங்க வச்சு கொண்டாடணும்னு பார்த்தா நம்ம நாடு நாசமா போய்கொண்டு இருக்கிறது. நீங்களே ஒரு நீட் போராட்டத்தில் வந்து பங்கெடுத்தீங்க. அதில் பேசின இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து 8 அமைச்சர்களை, தலித் அமைச்சர்களை தந்ததுனாலேயே நீங்கள் வந்து இந்த சமூகத்துக்காக ஏதாவது செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது இல்லை நிச்சயமாக. ஏன்னா சேலத்தில் வந்து கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலையை வந்து திறக்க முடியல. நீங்கள் ஒரு கொள்கை தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய அம்பேத்கருடைய சிலையே உங்களால் திறக்க முடியலன்னா உங்களுடைய அரசியல் என்ன? ஏமாற்று அரசியல் அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறார்.
அவர் சொல்கிறது யதார்த்தம் தானா? இங்கே வந்து தலித் மக்களுக்கு எதுவுமே இங்கே நடக்கலையா? இது வெறும் அடையாள அரசியலாக மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதா? ரஞ்சித் சொல்றது 100 விழுக்காடு நான் ஏத்துக்கிறேன். இதுதான் இயல்பு, இதுதான் உண்மை. இவர் கொள்கை தலைவரால யாரையும் ஏத்துக்கலைங்க. கொள்கை உள்ளவன் வந்து இப்படி வாய் மூடி பேசாம இருக்க முடியுமா? கொள்கை உன்னை தூங்க விடாது, உன்னை அமைதியா இருக்க விடாது. ஒரு அட்ராசிட்டி நடக்கும்போது இவர் ஆட்சியில ஒரு சிறை மரணம் நடக்குது, லாக்அப் டெத் நடக்குது, பாலியல் குற்றம் நடக்குதுன்னு அது ஏன் ஆட்சின்னு பார்க்க மாட்டேன். கொதிச்சிருவேன்ல நான். எவன்டாவன் என்னோட ஆட்சியில இப்படி நடக்குது நான் விடமாட்டேன், யாரா இருந்தாலும் பேசிடுவேன்ல. கொள்கையும் மக்களும் இந்த அரசியலும் நிர்வாகமும் அவருடைய கனவு இல்லை. அந்த அதிகாரத்துக்கு வந்து அமரணுன்ற வெறியில வேட்கையில வந்தாருல உட்காந்துட்டார். இதெல்லாம் அவருக்கு பார்வைக்கு கூட படாது. கொள்கை தலைவரால யாரையும் ஏத்துக்கல. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு இவருக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு டிசைன் போட்டு கொடுத்தாங்கல்ல. சார் நாங்க சொல்ற மாதிரிலாம் பண்ணுங்க, ஒரு 5 பேர் வாங்க சொல்லுவோம், அவங்க சிலையை நம்ம அலுவலகத்துல வச்சிருவோம், இவர் தான் எங்க கொள்கை தலைவர்னு சொல்லுவாங்க. எழுதி கொடுக்கறத அழகா மனப்பாடம் பண்றாரு. இவரை ஒரு விஷயத்துல என்ன பாராட்டலாம்னா 52 வயசுலயும் நான் 3-4 A4 பேஜஸ் நல்லா மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிக்கிறாரு. அது அழகா டைரக்ஷனோட கொடுத்துட்றாங்க. இங்க அமைதி காக்கும், இங்க குரலை உயர்த்தி பேசவும், அதெல்லாம் மட்டும் பண்றாரு. நடிகராக தான் இன்னும் நடமாடிட்டு இருக்காரு. அதனால அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார், பெரியாரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார், காமராஜரை வைத்திருக்கிறார்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. நமக்கு உண்மை தெரியுதுல்ல இவர் யாரு, எப்படிப்பட்டவர், எவ்வளவு பலவீனமானவர். ஜோசப் விஜய் என்பவர் ஒரு போலி, பொய்காரர், கோழை, இப்படி பல விஷயங்களை இந்த 2 ஆண்டு அரசியலுக்குள்ள இவர் வந்து நடந்து கொண்ட பேசிய அடிப்படையில நம்மளால நிரூபிக்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சனாலதான் அவருக்கு எதிராக நான் குரல் எழுப்பி பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை அவர்கிட்ட கொடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்க. அந்த அசிங்கம் நான் சொல்றது வளர்ச்சியை நிறுத்திட்டீங்க. முன்னேற்றமா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்து மேல முன்னேறி போய் கொண்டிருந்தது தடை பண்ணிட்டீங்க. இப்ப இது அந்த ஆட்சி வந்து 6 மாசம் நிக்க போதா, 2 வருஷம் நிக்க போதா, 5 வருடமும் கடக்க போதான்னு எனக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு காலம் போகுதோ அதுக்கு 2 மடங்கு காலம் இனிமே அடுத்த ஆட்சியில நம்ம செலவழித்தாதான் இந்த ஸ்டாக்னேஷன் முன்னேற்றம் தடைப்பட்டதுக்கு நம்ம அடுத்த அதே இடத்துக்கு திரும்ப வந்து சேர முடியும். 5 ஆண்டுகள்ல இழக்க போறத சரி பண்றதுக்கு 10 ஆண்டுகள் ஆகும். எவ்வளவு பெரிய தவற பண்ணி இருக்கிறாங்க இந்த 20% இளைஞர்கள். இப்போ விஜய் அவர்களுக்கு பல்வேறு கட்சிகள் தங்களுடைய ஆதரவை கொடுத்துருந்தாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளை பொறுத்த அளவில் விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க பேசாத அளவிற்கு இவங்க பேசி அவங்களுக்கு ஆதரவை பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக இந்த போராட்டம் தொடங்கிய பிறகு சிபிஎம்னுடைய பே சண்முகம் தோழர் அவர்கள் வந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம், பாஜகவை போலவே தாவேக அரசும் இங்கே செயல்படுகிறது, மாணவர்களை ஒடுக்குகிறது, தாக்குகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடை நீங்கள் எப்படி? நான் இன்னும் கம்யூனிஸ்ட் மேல நம்பிக்கை இழக்கலை. நான் வந்து இந்தியாவிலேயே உலக அரசியல்லே கம்யூனிசத்துக்கு ஒரு இடம் உண்டு. நம்ம இந்தியாவை பற்றி பேசுவோம், தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். தமிழ்நாடையும் பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்யூனிஸ்ட் மேலே இன்னும் நான் நம்பிக்கை இழக்கலை. சில நம்பிக்கை தளர்ற மாதிரி அவங்களுடைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவருடைய சில செயல்பாடுகளும் பேச்சும் இருந்தால் கூட இன்னமும் நான் இழக்கலை. அவங்க அவங்கன்னா கொள்கை சித்தாந்தம் சார்ந்து உருவான அமைப்பு அது. கம்யூனிசம் விளையாட்டு இல்லை. இவங்கள மாதிரி திமுகலேருந்து பிரிஞ்சு போய் அவர் கலைஞர் என்னை திட்டாரு என்கிட்ட நான் கேட்டதுக்குன்னு எம்ஜிஆர் போன மாதிரி அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளுமையினாலேயோ சின்ன பிரச்சனைனாலேயோ உருவானதில்லை. கம்யூனிசம் வந்து ஒரு மனித வள கோட்பாட்டில் அமைக்கப்பட்டது, கட்டி உருவாக்கப்பட்டது. அதனால அவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்ம இட போட்டுற வேணாம். அவ்வளோ தவிர இன்னைக்கு இருக்கிற கால மாற்றத்தினால அரசியல் சூழல்ல சில வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டியிருந்தது, நமக்கு ஏற்புடையதாக இருந்தது, சில இல்லாமல் இருந்தது. ஆனாலும் அவர்கள் வந்து நீதியின் நியாயத்தின் பக்கம் நிற்க அதிக வாய்ப்புண்டு. இப்பவும் அவர்களுக்கு கலக்கத்தை தாவேக்காக கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் பக்கம் ஆமா அவரு ஆதரவு கொடுத்த நிலையில கூட கலக்கத்தை கொடுக்கறவங்கன்னா அது கம்யூனிஸ்ட் மட்டும்தான். வைகோ மாதிரி ஆளுங்களை பத்தி தானே நம்ம வந்து பயப்பட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு உண்மையான ரசிகனா இருக்கிறவன் பேசுறதை விட அதிகமா பேசிட்டு இருக்காரு. ரொம்ப பரிதாபமா இருக்கு அவருடைய நிலைமை நினைச்சா. 80 வயதுகளை தாண்டி இவ்வளவு அரசியல் அறிவும் ஞானமும் ஆற்றலும் படைத்த வை கோபால்சாமி அவர்கள் இவ்வளவு மலிந்து போய் பலவீனமாக அவர் காலடியில விழுந்து கிடக்கிறத பார்த்தா, காலடியில விழுந்து கிடக்கிறது நான் சொல்ற வார்த்தை இல்ல, நாஞ்சில் ஐயா சொன்னது. அந்த வார்த்தை நீங்க வாங்குற அளவுக்கு மலிந்து போயிட்டீங்கன்றத நான் எதிர்பார்க்கல. அவங்கள பத்தி எல்லாம் நம்ம கவலை இருக்கு. கம்யூனிஸ்ட் பத்தி நான் பெருசா கவலைப்படல. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. சந்திப்போம். நன்றி.